தவறுதலாக கூட செவ்வாய்க்கிழமை இதையெல்லாம் செய்யாதீங்க. செவ்வாயின் அற்புதம். செவ்வாய்க்கிழமையானது துர்க்கை அம்மன் மற்றும் லக்ஷ்மிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த புனித நாளில் சில செயல்களை செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். கடன் தொல்லையில் இருப்பவர்கள், கடன் தீர நினைப்பவர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கி வர வேண்டும். முருகப்பெருமானையும் பூமாதேவியும் வழிபட்டு வருவதுடன் செவ்வாய்க்கிழமைகளில் மங்கள பொருள் வாங்கினால் அது பன்மடங்கு பெருகுமாம். அதுபோல எல்லாவித சிறப்புகளும் நம்மை தேடி வரும் என்பார்கள். கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி தரும்போது செவ்வாய்க்கிழமை தந்தால் வெகு சீக்கிரமே கடன் அடையும். அது மட்டுமல்லாமல் இனியும் கடன் வாங்கும் சூழ்நிலை வராது. செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு சிலவற்றை செய்யாமல் இருந்தாலே பண பிரச்சனை தீர்ந்து குடும்பத்தின் மகிழ்ச்சியும் அமைதியும் தழைக்கும். உதாரணத்திற்கு கண்ணாடி பாத்திரங்கள் உள்ளிட்ட கண்ணாடி பொருட்களை செவ்வாய்க்கிழமைகளில் வாங்கக்கூடாது. அப்படி கண்ணாடி பொருட்களை வாங்கினாலோ அல்லது பரிசளித்தாலோ உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும். இரும்பு பொருட்களையும் வாங்கக்கூடாது. வீடு கட்டுவதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று பூமி பூஜை செய்வது நல்லது என்றாலும் செவ்வாய்க்கிழமைகளில் நிலம் வாங்கக்கூடாது. அப்படி வாங்குவதால் வீட்டில் வறுமை, குடும்ப தலைவருக்கு நோய்களும் உண்டாகும். செவ்வாய்க்கிழமைகளில் பணத்தை தானமாக தரக்கூடாது. உப்பு, தயிர் போன்றவற்றையும் தானமாக தரக்கூடாது. செவ்வாய்க்கிழமைகளில் முடி, நகம் வெட்டக்கூடாது. அப்படி செய்தால் அதிர்ஷ்டம் போய் துரதிர்ஷ்டம் குடியேறிவிடும். செவ்வாய்க்கிழமைகளில் துளசி செடியை பறிக்கவும் கூடாது. அதன் இலைகளையும் கிள்ளக்கூடாது. இதனாலும் குடும்பத்தில் நிதி தட்டுப்பாடு ஏற்படும். அப்படியானால் செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யலாம்? இந்த செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிந்து வரலாம். இதனால் செவ்வாய் தோஷம் குறையும் என்பது ஐதீகம். 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி திருமகளை வழிபட வேண்டும். புது ஆடை இருந்தால் அதை செவ்வாய்க்கிழமைகளில் உடுத்தலாம். அதுபோல தான தர்மங்களை இந்த நாளில் செய்வதால் பலன்கள் பெருகும். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.